ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட மெசேஜ் வந்து ஹேங்க்மேன் கார்டு வந்துச்சு. நான் அந்த ஹேங்க்மேன் கீழே விழுந்ததை பார்த்த உடனே வாட் ஐ ஃபெல்ட் எதுக்காக இப்போ ஹேங்க்மேன் வரணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ எதுக்காகனா டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா பிட்ரையல் பை அதர்ஸ். அப்போ என் லைஃப் ஏன் இவ்வளோ பேத்தட்டிக்காக போச்சு, நான் நம்பின எல்லாரும் ஏன் என் முதுகுல குத்துனாங்க, இவ்வளோ மோசமானவங்களா இந்த உலகத்தில் இருக்காங்க, நம்ம நம்பின ஆட்கள் கூட இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு இப்போதான் சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேயா? ஸோ அதுதான் அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இப்போ உங்க வாழ்க்கை நிகழ்காலத்துல நிகழ்வில் அட் பிரசன்ட் மொமெண்ட் அதுல என்ன இருக்கோ அதுக்கு ஒரு பாஸ் பட்டன், இந்த வீடியோ எல்லாம் பிளே ஆச்சுன்னா பாஸ் பட்டன் போடுவோம்ல, அந்த மாதிரி பாஸ் பட்டன் போட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்க. நிறுத்தி வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஃபியூச்சருக்கு மூவ் ஆகாது. இப்போ இந்த நொடி பொழுதுலேயே நின்று போயிடும். ஸோ அது நிற்கிற டைம் வரைக்கும் இருக்கட்டும், எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதனால நான் வந்து பின்னோக்கி போய் என்னோட பாஸ்ட்டை ரீவிசிட் பண்ணிட்டு வரேன், ரீவிசிட் பண்ணிட்டு வரேன். ஸோ எங்க தப்பு நடந்துச்சு, நம்ம எப்படி இவங்க எல்லாம் நம்பணும், ஆக்சுவலா அப்ப இவங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட, ஆரம்பத்துல இருந்து இப்படியே தான் இருந்திருக்காங்களா, அப்ப இவங்க ட்ரூ கலர்ஸ் எல்லாம் இதுதானா, நம்ம தான் பாசம்னு அந்த பிளைண்ட் லவ்ல கண்மூடித்தனமா இருந்துட்டோமா, இதெல்லாம் போய் ரீவிசிட் பண்ணிட்டு வரீங்க. லைஃப் லெசன்ஸையும் கத்துக்கிறீங்க. ஆமா இப்படிதான் தெரிஞ்சிருக்கும்ல, அப்ப இனிமேல் உங்ககிட்ட இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கான எனர்ஜி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ இதுதான் உங்க பர்சனோட மெசேஜ். ஒன்ஸ் லைஃப் லெசனை கத்துக்கிட்ட, ஒன்ஸ் அடிபட்டுட்ட அப்படின்னு சொன்னா திருப்பி அதை மறப்போம் மன்னிப்போம் வேற அதே பர்சன்ஸை நம்பி முட்டாள்தனமா திருப்பி அவங்க கிட்டே போய் நிக்க கூடாது. அவங்க கிட்டே எல்லாத்துக்கும் டிபெண்ட் ஆகக்கூடாது. அவங்க கிட்ட பரவாயில்ல நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு அவங்க கூட மிங்கிள் ஆகி ஜாலியா இருக்கக்கூடாது. உனக்கு அந்த லைஃப் லெசன் கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஃபேக்கான பீப்புள் உனக்கு எதுக்கு? அவங்க அதாவது அந்த பீப்புளுக்கு நடுவில் இருந்தாலுமே நீயாகவே இருங்கிறது தான் உங்க பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.